ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி. சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு புட்டிங். ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன பசங்க கூட ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இது. ப்ரிப்ரேஷன் டைம்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் ஆகும். பட் சாப்பிட்றதுக்கு ரியலி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக நோ பேக்கிங், நோ ஸ்டீமிங், நோ எக்கு. ப்ரிப்ரேஷனுக்கு லாங் ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான மெத்தடுங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸும் கூட நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக புட்டிங் செய்யறதுக்கு தேவையான பாலை நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிடலாங்க. இங்கே 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அது நல்லா காய்ச்சி பொங்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்டுறேன். அடுத்தது கஸ்டர்ட் பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40 கிராமுக்கு மேலே இருக்குங்க. அது என்ன பிராண்டு கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பேக்கர்ஸ் பிராண்ட் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன், வெனிலா ஃப்ளேவர். ஸோ இதிலேருந்து இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் போட்டாச்சு ஒரு பவுலில். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரில் ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ அந்த பால் சேர்த்து நல்ல எந்த விதமான கட்டியும் இல்லாமல் கலந்துடணும். இப்போ இங்கே 1/2 லிட்டர் பால் கொதிக்க வச்சு சிம்மில் வச்சுருக்கிறேன். இதில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இங்கே ஒரு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. நீங்கள் அதிகமாக கம்மியாக சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா அந்த சர்க்கரை கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து ரெடியாக வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை உள்ளே கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் பால் கெட்டிப்பட்டுட்டு வருங்க. பாருங்கள், நல்லா இப்படி கெட்டிப்பட்டுட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறணும். போதும், இதுக்கு மேலே ரொம்ப நேரம் கிளற வேண்டாம். இது ஆற ஆற கெட்டியாயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ப்ரெட்டு. இங்கே 6 ஸ்லைஸ் ஸ்வீட் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு ஸ்வீட் ப்ரெட் தாங்க ஒத்து வரும். மற்ற ப்ரெட்டெல்லாம் ஒத்து வராது. வீட் ப்ரெட்டெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஸ்வீட் ப்ரெட்டை எடுத்துக்கங்க. இப்படி நல்லா ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஓரம்லாம் கட் பண்ணி ப்ரெட்டு ரெடியாக இருக்குது. அடுத்தது இதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரை ஃப்ரூட் மிக்சர் தேவை. இங்கே நல்ல பொடியாக நறுக்குன பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ, கொஞ்சமாக திராட்சை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டுட்டி ஃப்ரூட்டி இல்லை டேட்ஸை கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் பீசஸ் மேலே நல்ல மிக்சடு ஃப்ரூட் ஜாமை நல்லா தடவி விட்டுடலாம். ஜாம் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட் மிக்சரை இந்த ப்ரெட் மேலே வச்சு விட்டு இன்னொரு ப்ரெட் பீஸ் எடுத்து நல்லா அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இதே மாதிரியே எல்லா ப்ரெட் பீசஸும் செஞ்சுருங்க. அவ்வளோதாங்க. இனி நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நல்ல இந்த கஸ்டர்ட் மிக்சர் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இப்போ அதை நல்ல ஒரு லேயர் போட்டு விட்டுறலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை ஒரு லேயராக அடுக்கி விட்டுறலாங்க. நான் எடுத்துருக்கிற கப்புக்கு தகுந்த மாதிரி பிரெட் பீசஸை கட் பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸ்கொயராகவும் ரெக்டாங்கிளாகவும் நம்ம பவுலில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பிரெட் பீசஸ் அப்படி இல்லைனாலும் நம்ம கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ப்ரெட்டுக்கு மேலே அடுத்த லேயர் கஸ்டர்ட் மிக்சரை போட்டுடலாம்.
நல்லா போட்டு விட்டுட்டு ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். நல்லா இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பனானா, ஆப்பிள், இல்லை வீட்டில் என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கிறதுக்கு வேண்டி நல்ல கிவி ஃப்ரூட்டும் செர்ரியும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணாலும் அரேஞ்ச் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஃப்ரூட்ஸும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷு. முக்கியமாக இதில் பால் நிறையா இருக்குங்க. நல்ல அப்புறம் ப்ரெட்டு, ஜாமு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் சேரும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டாகவும் ஆயிடுச்சுங்க. இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் ஒரு 1-2 மணி நேரம் சில்லுன்னு நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, சில்லுன்னு சாப்பிட்றதா இல்லை உடனே சாப்பிட்றதான்னு. பட் ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி, கண்டிப்பாக ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ட்ரை பண்ணி பாருங்களேன், எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.